முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேத்து நிப்டி 11 புள்ளிகள் ஏற்றத்திலும் சென்செக்ஸ் 26 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அமெரிக்கா ரெடியா இருந்தாலும் ஈரான் இன்னும் குழப்பத்திலே இருக்கு. இந்த நேரத்துல ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கலாம் சார்? இன்னைக்கு அந்த 14 டே பீரியட், அதாவது 2 வாரம் தற்காலிகமான அந்த போர் நிறுத்தத்தோடைய கடைசி நாள். அப்கோர்ஸ் யுஎஸ் டீம் இன்னைக்கு ஈரான் செல்வதாக சொல்லியிருக்கிறாங்க, லெட் பை ஜேடி வான்ஸ் அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட். பட் இதுல முக்கியமா ஈரான் மட்டுமே குழப்பத்துல இருக்காங்க அப்படின்றது கிடையாது. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் கூட கப்பல் அமைச்சு கப்பல் மேல குண்டை போட்டு அந்த சீஸ் ஃபயர், அதாவது அந்த போர் நிறுத்தத்தை வயலேட் பண்றது அவர் பக்கத்துலயும் நடந்திருக்கு. சோ அவருமே அது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை அவரு நினைக்கிற திசையில கொண்டு செல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த செஞ்சிருக்காரு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ ஃபால்ஸ் ஆன் போத் சைட்ஸ். பட் இது ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். ஹோப்ஃபுல்லி முதலீட்டாளர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், சந்தையுடைய போக்கு பார்க்கும்போது முதலீட்டாளர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயர் நடக்கும், போர் நிறுத்தம் எப்படியாவது உறுதிப்படுத்தும் வகையில இந்த பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது அட்லீஸ்ட் ஆசிய நாட்டு சந்தைகள் அப்படிதான் அந்த ரியாக்ஷனை சந்தை நீக்கங்கள் அடிப்படையில வைத்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஓகே, we also continue to hope for that. அது நடந்துட வேண்டும், அதை நிக்க வேண்டும் அந்த போர் அப்படின்றதையும் நம்மளோட நோக்கமாக கூட இருக்கும். சோ நேற்றைய தினம் நீங்க நிப்டியோட போக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்த 24,400 தாண்டி 24,480 அப்படின்ற ஒரு ஹை ரெஜிஸ்டர்ஸ் இது. வித் லோ ஆல்சோ considerably higher, 24,241 புள்ளிகள் அப்படின்ற ஒரு லோ. ஸோ கம்ஃபர்டபுளி அட்டெம்ப்டிங் டு கன்சாலிடேட். சந்தை ஓகே, ரிஸ்க பிரச்சனை இல்லை, 24,000 மேலேயே நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி தரும் வகையில் அந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுத்திருக்கிறது. அந்த கன்சாலிடேஷன் தாண்டி ஒரு ஏற்றத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். ஸோ we continue to hold on to those levels. ஏன்னா இந்த ஆப்டிமிசம் இன்றைய தினம் முழுவதுமாக நமக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பிகாஸ் இந்த போர் நிறுத்தம் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அதுதான் அவுட்கமா வர வேண்டும் அப்படின்றதையும் முதலீட்டாளர்கள் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்சஸ் நம்ம நிப்டி அப்படின்றதை பார்க்கும்போது ஐ திங்க் முக்கியமாக 24,551, அதுக்கப்புறம் 24,600 அப் சைட்ல ரெசிஸ்டன்ஸ் சைட்ல. அந்த லோவர் சைட் ஐ திங்க் 24,240 will continue to remain. நேற்றைய தினத்துடைய லோ இன்றைய தினத்துடைய ஒரு சப்போர்ட்டாக வைத்து, அதையும் குறைவாக 24,140, 24,041 அப்படின்ற 3 லெவல் சப்போர்ட் லெவல்ஸா வைத்து சந்தைக்குள் நுழையலாம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் தட் திங்ஸ் வில் பேன் அவுட் வெல் அக்ராஸ் இரான் அண்ட் பிட்வீன் இரான் அண்ட் யூஎஸ். சரி, ஆசிய நாட்டு சந்தைகள் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது முக்கியமாக பாசிட்டிவா தான் திறந்திருக்கிறது. அட் திஸ் டைம் பாசிட்டிவா தான் திறந்திருக்கிறது. முக்கியமாக நிக்கை 225, ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிக்கை 225 we are up by about 640 points, 640 புள்ளிகள் ஏற்றத்தோடவும். அதே போல ஹாங்செங், ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் 30 புள்ளிகள் ஏற்றத்தோடவும். அதே போல கொரியால இருக்கக்கூடிய காஸ்பி இண்டெக்ஸ் 110 புள்ளிகள் ஏற்றத்தோடவும் சந்தையில் வர்த்தகம் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஸோ ஆசிய நாடு சந்தைகளுமே ரொம்ப பாசிட்டிவா இந்த அவுட்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்கிறாங்க. பட் நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் ரொம்ப வாலட்டைலா ட்ரேட் ஆனதை நம்ம பார்த்தோம். வாலட்டைல்னா ரொம்ப சாப்பி, ட்ரைங் டு ரைஸ் அகெயின், ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் மூவ், அகெயின் ட்ரைங் டு ஃபால் பேக், அந்த மாதிரி ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆனது. பட் லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரொம்ப சாப்பி மார்க்கெட் ட்ரேட் நடந்ததை பார்த்தோம். இன்ஃபேக்ட் டவ் எண்டட் 4 புள்ளிகள், இன்ஃபேக்ட் 5 புள்ளிகள் சரிவோடு தான் நேற்றைய தினம் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஸோ அங்கே இன்னும் குழப்பம் அதிகமாக தான் இருக்கிறது. பட் ஐ திங்க் ஆசிய நாட்டு சந்தைகள் இன்றைய தினம் இந்த அவுட்கம், இந்த டாக்ஸ் அவுட்கம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ஃபீலிங், இந்த ஒரு சென்டிமெண்ட் நம்ம சந்தைக்குள் நுழைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். சரி, இன்னைக்கு தமிழ்ல மதில் மேல் பூனை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எந்த பக்கம் இந்த பேச்சுவார்த்தை போய் முடிய போகுதுன்னு தெரியல. மேபி பாசிட்டிவா முடிஞ்சாலும் முடியலாம், இல்லைன்னா ஈரான் குழப்பத்தினால பேச்சுவார்த்தை நடக்காமல் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கு. இன்னைக்கு முதலீட்டாளர்கள் இதனால கவனமா இருக்கணுமா,
இல்ல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்ல சார்? இல்ல, எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம். ஏன்னா நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து ஈரான் வந்து ஸ்டடி பண்றாங்க. ஈரானியன் டெலிகேஷன் வந்து இஸ்லாமாபாத் வந்து சேரும். அவங்களுடைய லீடர் வரைக்கும், அதாவது இந்த டெலிகேஷன், இந்த பேச்சுவார்த்தைக்கான டீம் குழுவை லீட் பண்ணக்கூடியது யாரு எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ அவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தைக்குள் வராமல் போய்விடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. சொல்லுகின்ற அனைத்து கண்டிஷன்ஸுமே ஆக்செப்ட் ஆகுமா என்பதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ஐ திங்க் ஒரு நியூட்ரல் லைன் வந்து ஐ திங்க் தேர் வில் பி சம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், இல்ல கொஞ்சம் டைம் ஃப்ரேம் தள்ளி போடுவது, இல்ல ஒரு சில கண்டிஷன்ஸுக்கு மட்டும் டைம் ஃப்ரேம் தள்ளி போடுவது, அந்த மாதிரி சம் அரேஞ்ச்மெண்ட் லைக் தட் அவுட்கம் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தமாக இந்த பேச்சுவார்த்தையே வந்து ஒரு டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு வரும்பொழுதுதான் நமக்கு சந்தையில் பிரச்சனை வரும். பட் ஐ திங்க் as long as the outcome expectation is positive, அதுதான் பொதுவா சந்தையில நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ ஆஃப் இவெண்ட்ஸ், இல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து அப்படிதான் இருக்கிறது. ஸோ முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பாசிட்டிவ் நியூஸ், அதாவது எப்படியாவது இந்த போர் நிறுத்தம் நடந்துரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல ஐ திங்க் சந்தை வந்து டுவர்ட்ஸ் அப்சைட், இன்னும் அந்த ரெசிஸ்டன்சஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயன்சியில தான் சந்தை இருக்கக்கூடும் அப்படின்றது தெரிந்து கொள்ளலாம். டோட்டல் ஃபெயிலியர் இல்ல ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபெயிலியரா இருந்தால், இல்ல இந்த சில கண்டிஷன்ஸ் நம்ம ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்துவிட்டால் மேபி ஒரு ஸ்லைட் சரிவே சந்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. பட் ஓவரால் ஸ்டில் பாசிட்டிவா தான் இருக்கும். முற்றிலும் இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்கவே இல்லை முற்றிலும் இது ஒரு டோட்டல் ஃபெயிலியர், போர் மறுபடியும் துவங்க இருக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலே ஒழிய சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ பாசிபிள் 3 சினாரியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சினாரியோஸ்ல எந்த மாதிரி அவுட்கம்ஸ் அண்ட் நியூஸ் ஐட்டம்ஸ் நமக்கு ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஏற்றபடி ட்ரேட் பண்ண வேண்டும். ஸோ the first two are பாசிட்டிவ் டு மைல்ட்லி பாசிட்டிவ் தான் இருக்கு. நெகட்டிவிட்டி வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் டாக்ஸ் வந்தாலும் அண்ட் தேர் இன் தட் ஜங்ஷர் ஐ திங்க் மறுபடியும் ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுக்க அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நமக்கு இருக்குமே ஒழிய அந்த மூணாவது கண்டிஷன்ல வந்து லாங் பொசிஷன்ஸ் குறைவு. ஏன்னா இமீடியட் ரியாக்ஷன் வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து சந்தை சரிவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். மீதி ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து இன்னும் பாசிட்டிவா தான் இருக்கணும். அண்ட் தட் வில் பி த பாசிட்டிவ் அவுட்கம் சந்தையிலுமே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து வர்த்தகத்துக்குள் நுழையலாம். பேக் டு தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி FIS திரும்பவும் ஒரு செல்லர் ஆயிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல இது வந்து அவங்களோட நார்மல் பிஹேவியர் இல்லையா? FIS வந்து ஒரு 1060 கோடிக்கான நெட் செல்லர் கேஷ் செக்மெண்ட்ல இருக்கும்போது ஐ திங்க் தட் இஸ் நார்மல் பிஹேவியர். ஏன்னா அவங்க டோக்கன் பை எல்லாம் பண்ணி நான் அப்பவே சொன்னேன், டோன்ட் ரீட் டூ மச் இன்டு தட். அவங்க 600 கோடி 300 கோடி எல்லாம் வாங்குறது ஒரு பெரிய தொகையா நீங்க நினைச்சிட வேண்டாம். அந்த 2 நாட்களாக டோக்கன் பை பண்ணது ஒரே நல்ல நெட் செல்லரா மாறிட்டாங்க நேற்று. ஸோ 1060 கோடிக்கான நெட் செல்லர். ஸோ ஐ திங்க் இட் கண்டினியூஸ் ரிமைன் தேர். ஏன்னா இந்த ஒரு அவுட்கம் பிளஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் ரிசல்ட்ஸ், Q4 ரிசல்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 60-70 ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவுல நமக்கு ஒரு என்கரேஜிங் ரிசல்ட் சீசனாக அமையாது. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம் இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து. ஏன்னா மார்ச் மாதம் முழுவதுமாக நம்ம போருக்குள்ளே இருந்தோம். ஜான் அண்ட் ஃபெப் மட்டுமே நமக்கு வைத்து Q4 ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவுல ஒரு எக்ஸெப்ஷனல் ரிசல்ட் எல்லாம் நமக்கு வரப்போறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல மறுபடியும் அந்த வேல்யூவேஷன் பிரைஸ் இந்த பேச்சுக்குள்ள அவங்க நுழைவாங்க. ஸோ தே ஆர் ஸ்டில் ரிமைனிங் அண்டர் அந்த ஒரு செல்லிங் மூட்ல தான் இருக்கிறாங்க. பிளஸ் அவங்களுடைய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ ஐ திங்க் த ஹோல்ட் ஆன். அதே போல DIS பாத்தீங்கன்னா கேஷ் செக்மெண்ட்ல 2967 கோடிக்கான நெட் பையரா மாறி இருக்காங்க. ஸோ ஃபைனலி அட்லீஸ்ட் FIS விற்றதை விட 2 மடங்கு இல்ல 3 மடங்கு அதிகமாக DIS வந்து வாங்கினதை அது ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஏன்னா நேற்றைய தினம் தான் பேசியிருந்தோம், இது வந்து ரிவர்ஸ்ல இருக்கு, இவங்க விற்கிற அளவு கூட DIS வாங்க முடியவில்லையே அப்படின்ற ஒரு காமெண்ட் கூட நான் சொல்லியிருந்தேன். I think yesterday they reversed that. So hopefully அவங்க ப்ராஃபிட் டேக்கிங் அந்த லோவர் லெவல்ல வாங்கின ப்ராஃபிட் டேக்கிங் முடிஞ்சு மறுபடியும் பையிங் சினாரியோல வந்திருக்காங்க. ஸோ FIS கண்டினியூ டு பி செல்லர்ஸ், DIS வந்து தொடர்ச்சியாக இன்னும் பையரா தான் இருக்கிறாங்க.
தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? ஸோ கச்சா எண்ணெய் முக்கியமாக அட்லீஸ்ட் WTI க்ரூட் நேற்றைய தினம் வந்து $85 $86 ஒரு பேரல், அதாவது $86 ஒரு பீப்பா என்ற லெவல்ல குறையுது. பிரெண்ட் வந்து அதேபடி $95 பர் பேரல் அப்படின்ற ஹோல்ட் ஆகிறதையும் பார்க்கணும். ஸோ ஒரு $10 டிஃபரன்ஷியல் வந்து ரெண்டுத்துலயும் இருக்கு. அது WTI க்ரூட் வெஸ்டர்ன் டெக்சஸ் அது வந்து $85 per barrel, whereas Brent crude is trading at 95. $10 பிரீமியம்ல வந்து Brent ட்ரேட் ஆகிறத பார்க்கும்பொழுது ஓகே, இன்னும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கிளாரிட்டி வந்து இன்னும் நமக்கு வரவில்லை. இல்ல அந்த வழியா வருகின்ற கச்சா எண்ணெய் வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஃப்ளோ ஆகாது. இல்ல ஒரு வரி, ஒரு ஸ்கெப்டிசிசம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே சமயத்துல தங்கம், வெள்ளி நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்தோடைய அதே லெவல்ல தான் இருக்கிறது. ஸோ 4800 $4800 ஒரு அவுன்ஸ் தங்கம். அதே போல வெள்ளி பாத்தீங்கன்னா $79 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருது. ஸோ நாட் மச் ஆஃப் சேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். பெரிய அளவுல மாற்றங்கள் எதுவுமே இல்லை. காப்பர் அதே வண்ணமாக $6 ஒரு பவுண்டுக்கு மேல ட்ரேட் ஆகிறதையும் அதிகமாக ட்ரேட் ஆகிறதையும் பார்க்கணும். ஸோ த பிளே இஸ் ஹேப்பனிங் அகேன் in terms of crude oil, flow happening from or easier or cheaper on the western Texas, which means American, South American, Venezuelan crude, whereas Strait of Hormuz இந்த சைட்ல வர crude வந்து கஷ்டமா இருக்கும். இல்லை இந்த பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல இந்த வழியா வருகின்ற கச்சா எண்ணெய் Brent crude holding at about $95. So that is also an indicator of இந்த பேச்சுவார்த்தையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த கச்சா எண்ணெயோட விலையில ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். So I think trading opportunities continue to exist. கச்சா எண்ணெயிலையும் பெரிய அளவு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வர இருக்குங்க சார்? இன்னைக்கு வந்து முக்கியமான Q4 ரிசல்ட்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து HCL Technologies, Persistent Systems, Nestle India, அதே போல 361 WAM, Tata Elxsi, Tata Investment Corporation, Sunteck Realty, Cyient DLM, ராஜ்ரத்தன் குளோபல் வயர்ஸ் என்று இந்த கம்பெனிஸ் எல்லாமே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா. ஸோ இது வந்து முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸோட டைட்டில்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களோட ரிசல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது. நான் டெய்லி சொல்ற மாதிரி ரிசல்ட் கேலண்டரை ஃபாலோ பண்ணுங்க. எந்தெந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருகிறது, அந்த கம்பெனிஸ் உங்க ஸ்டாக்ஸ், கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து உங்க ஸ்டாக் ஹோல்டிங்ல இருந்ததுன்னா தயவு செஞ்சு கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பட் சோஃபார் ரிசல்ட்ஸ் நாட் பீன் வெரி என்கரேஜிங் அப்படிதான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, நேற்றைய தினம் ஒரு நல்ல ஏற்றத்தை சந்தித்த சந்தை. ஸோ ஆப்வியஸ்லி ஹை டெலிவரி நம்ம பார்க்க போகும்போது லிஸ்ட் கொஞ்சம் லாங்கரா இருக்கும் கேஷ் செக்மெண்ட்ல. பட் முக்கியமா நடந்திருக்கக்கூடிய ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்ல முக்கியமா மேன்கைண்ட் ஃபார்மா, சிப்லா, ICICI Pru Life Insurance, Dr. Reddy's, Indus Tower, Alchem, ONGC, Sun Pharma, Godrej Commercial Properties, NTPC. So F&O செக்மெண்ட்ல நம்ம லாங் பில்டப் ஏறக்குறைய 90 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல், ஆல்மோஸ்ட் 85 to 90 ஸ்டாக்ஸ் கொண்ட ஒரு லிஸ்ட். ஸோ லாங் பொசிஷன்ஸ் கண்டினியூங் வி பில்ட். சந்தையில வந்து இன்னும் லாங் டைரக்ஷன் ட்ரேட் பண்ணக்கூடிய எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருக்கிறது, அட்லீஸ்ட் இந்த F&O செக்மெண்ட். முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கோட்ஃப்ரே பிலிப்ஸ், NAM இந்தியா, கொச்சின் ஷிப்யார்ட், பிரீமியர் எனர்ஜிஸ், அதானி பவர், NHPC, ப்ளூ ஸ்டார், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், NTPC, எஸ் பேங்க். ஷார்ட் பில்டப் பெரிய அளவில் ஹை லெவல் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது. ஒரு 18 பங்குகள் கொண்ட ஒரு லிஸ்ட். ஸோ லுக்கிங் அட் அபவுட் 18 ஸ்டாக்ஸ். பெரிய அளவில் ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகல. ஷார்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து விப்ரோ, HDFC லைஃப், HCL டெக். ஸோ ஞாபகம் இருக்கட்டும், HCL நினைவு இருக்கட்டும் உங்களுக்கு. HCL டெக்கோட ரிசல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது. ஷார்ட் பில்டப் ஹையாகவும் இருக்கிறது. ஸோ பெரிய அளவில் ரிசல்ட் எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்றதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹவர் எக்ஸ்பெக்டேஷனையும் மீறி அந்த ரிசல்ட் வந்திருந்தா இந்த ஷார்ட் பொசிஷன்ஸ் டிசால்வ், டைல்யூட் ஆகி ஐ திங்க் மார்க்கெட்ஸ் வில் சேஞ்ச் டைரக்ஷன் ஃபார் HCL டெக். ஸோ கவனமாக இருங்கள். இண்டஸ் டவர், ஜூபிலண்ட் ஃபுட்ஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அதோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது. அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அதையும் இங்க ஷார்ட் பில்டப் அதிகமா இருக்கிறது. ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சன் ஃபார்மா, பஜாஜ் ஆட்டோ அண்ட் ஸ்விக்கி. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.